ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். இது எதில் கவர் ஆகுது அப்படின்னா, நம்மளோட 10th புக்கில் யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கவர் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்துட்டு போட்டிருந்திருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ இந்த லெசன் வந்து டைரெக்டாக இந்த சிலபஸில் எல்லாமே கவர் ஆகிறது. ஸோ இத்தனை டாபிக்ஸ் இந்த ஒரே யூனிட்டில் கவர் ஆகுது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அதே மாதிரி என்னோடய போஸ்ட்டில் எல்லாமே நான் டெய்லியும் வந்துட்டு மோட்டிவேஷ்னல் இமேஜஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய டேவை நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய போஸ்ட் போய் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். Central state relations. Legislature relation. The Union Parliament has the power to legislate for the whole or any part of the territory of India, which includes not only the state but also the union territories or any other areas of the time being included in the territory of India. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பற்றி சொல்கிறாங்க. யூனியன் பார்லிமெண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அதுக்கு என்டையர் பவருமே இருக்குது. டெரிட்டரி ஆஃப் இந்தியாவை ஹேண்டில் பண்ணுறதாகட்டும் இல்லை ஒரு ஸ்டேட்டே ஹேண்டில் பண்ணுறதாகட்டும் எல்லா ரைட்ஸும் யூனியன் பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, the 7th schedule of the constitution embodies 3 lists. 7th schedule வந்து 3 list வந்து கொடுக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டில் 97 ஐட்டம்ஸ் இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் 66 ஐட்டம்ஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷன் லிஸ்ட்டில் 47 ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே, இது எந்த ஷெட்யூல் சொல்லுது? 7th ஷெட்யூல் வந்து சொல்லுது. ஓகே, the parliament enjoys the exclusive power to legislate on subjects enumerated in the union list. ஸோ இந்த யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிற பவர்ஸ் யாரெல்லாம் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் பார்லிமெண்ட் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும் இதை யூனியன் லிஸ்ட்டை. இதுவே ஸ்டேட் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் அதை எக்ஸ்க்ளூசிவாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுவே கன்கரண்ட் லிஸ்ட்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் ஆர் பார்லிமெண்ட் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஸ்டேட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் இடையில ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா அதில் யாரோட முடிவு ப்ரையாரிட்டியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டோட முடிவு தான் ப்ரையாரிட்டியாக இருக்கும். அதுதான் வந்து இந்த பேரால சொல்லியிருக்காங்க. ஸோ த ஸ்டேட் லிஸ்ட் ஹேஸ் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் டு லெஜிஸ்லேட் ஆன் த ஸ்டேட் லிஸ்ட். State legislature has exclusive power to legislate on the state list. Both parliament and state legislatures have powers to legislate on subjects contained in the concurrent list. But in case of conflict between the law of the state and the union on a subject in the concurrent list, the law of parliament prevails. Okay, இப்போது பாக்ஸ் டேட்டா வரப்போகிறோம். ஸோ பாக்ஸ் டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த லெசன் பொறுத்த வரைக்கும். எல்லா மோஸ்ட் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் இந்த பாக்ஸ் டேட்டாஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டில் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த 97, 66, 47 ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போது அதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100, யூனியன் லிஸ்ட்டில் 100 ஆகும், ஸ்டேட் லிஸ்ட்டில் 61 ஆகும், கன்கரண்ட் லிஸ்ட்டில் 52ஆகவும் இது பண்ணியிருக்காங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் இது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு ஒரு 5 இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இதுபடி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 3 டைம்ஸ் வந்து இந்த லெசனில் வந்திருக்கும், அதை நான் க்ரீன் கலர்லேயும் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோவில் அதை 2 இது கவர் ஆகிருக்கும். இப்போது 3rd இது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இதில் கவர் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ். த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் ஆஃப் அ ஸ்டேட் extends only to its own territory and with respect to which it has legislative competence, whereas the union has exclusive executive powers over. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்ஸுக்கும் இருக்குது, சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சருக்கும் இருக்குது. அதில் யூனியன் இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் இருக்குது.
என்னென்னு கேட்டிங்கன்னா லா மேக் பண்ணுறதுக்கான பவர், இன்னொன்று கன்ஃபர்டு பவர்ஸ் கன்ஃபர்ட் பை எனி டெரிட்டரி ஆர் அக்ரிமெண்ட். எந்த ஒரு அக்ரிமெண்ட் ஆர் ஏதாவது ட்ரீட்டி வந்துச்சு அப்படின்னாலுமே அதை மேக் பண்ணுறதுக்கான பவர்ஸ் வந்து பார்லிமெண்ட் கிட்ட எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ மேக்கிங் லாஸ் அண்ட் ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட்டை வந்து இது பண்ணுறதுக்கான பவர்ஸ் யார்கிட்ட இருக்குது? பார்லிமெண்ட் கிட்ட இருக்குது தேன் த ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஆர்டிகல் 268 to ஆர்டிகல் 293 in part 12 deals with the financial relations between center and its state. ஸோ ஆர்டிக்கல் எதுலேருந்து இது வரைக்கும் 268 268 293. ஓகே, இந்த இந்த இதுக்குள்ளே கவர் ஆகிறது பார்ட்டு 12ல் கவர் ஆகுது. அது என்ன சொல்லுது அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். The center and state are empowered by the constitution to impose various kinds of taxes. ஸோ சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ரெண்டுக்குமே வந்துட்டு டாக்ஸஸ் வரி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வரியை வந்து போடுறதுக்கான ரைட்ஸ் வந்து இது வந்து சொல்லுது. அண்ட் certain taxes are imposed and collected by the center and divide between center and state based on the recommendation of the finance commission appointed by the president under article 280. ஸோ ஆர்டிக்கல் 280 என்ன சொல்லுது அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கும். அது யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அதுபடி என்ன அப்படின்னா ஸோ சென்டர் என்ன பண்ணலாம்? டேக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணி சென்டர் ஸ்டேட் ரெண்டு பேருமே வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஃபினான்ஸ் கமிஷன் யாரால் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது? பிரசிடென்ட்டால். எந்த ஆர்டிக்கல் படி? ஆர்டிக்கல் 280 அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் படி இந்த இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ சென்டர் வந்து கலெக்ட் பண்ணி சென்டர் ஸ்டேட் ரெண்டுக்குமே பிரிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறத 1983 ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காக? சென்டர் ஸ்டேட்டுக்குரிய ரிலேஷனை என்கொயரி பண்ணுறதுக்காக சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கிறத இந்திரா காந்தி 1983 அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. The central government has implemented சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுபடி 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 180 ரெக்கமெண்டேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸ் டேட்டா. ஸோ இன் 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்டட் 3-member கமிட்டி. ஒரு 3 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. யார் அதில் சேர்பர்சனாக இருக்கா அப்படின்னு கேட்டால் டாக்டர் PV ராஜமன்னார் அப்படிங்கிறவர் அதில் சேர் பர்சனாக வந்து இருக்கார் 3 members கமிட்டியில். அதுவும் சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை கொஷின் பண்ணுறதுக்கு தான், என்கொயரி பண்ணுறதுக்கு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் 1969 3 members கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இங்கே வந்து சென்ட்ரலில் இந்திரா காந்தி அவர்கள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன் 1983. 1969 கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை என்கொயர் பண்ணியிருக்காங்க அண்டர் டாக்டர் PV ராஜமன்னார் அவர்கள் தலைமையில். ஓகே, நெக்ஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்ட் 17 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த அஃபிஷியல் லாங்குவேஜை பார்ட் 17 அப்படிங்கிறது வந்து சொல்லுது. ஸோ அதில் என்ன அந்த பார்ட்டுக்குள்ளே எத்தனை ஆர்டிக்கல் 343 to 351 வந்துட்டு ஆர்டிக்கல் 17 கவர் ஆகுது. அது அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லுது. Initially, the constitution recognized 14 regional languages which were included in the 8th schedule. ஸோ 8th schedule என்ன ஆயிருக்கும்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 14 லாங்குவேஜை 8th schedule இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 22 வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போது எத்தனை 8th schedule எத்தனை ரீஜனல் லாங்குவேஜை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க? அட் ப்ரெசண்ட்டில் 22 லாங்குவேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதில் லிஸ்ட் அவுட் த ரெகக்னைஸ்ட் லாங்குவேஜஸ் இந்த 8th schedule ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இங்கே ஒரு டாஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா 8th schedule என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? 22 லாங்குவேஜஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 14 லாங்குவேஜ்லேருந்து 22 லாங்குவேஜா? ஸோ அப்போது அதுக்குரிய டிஃப்ரென்ஸான லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா லாங்குவேஜ் கொடுத்துட்டு அது எந்த இயரில் கிளாசிக்கல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே,
Okay, in 2004, the government of India decided to create new category of languages. எப்போ 2004ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் ஒரு 6 லாங்குவேஜஸ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி இதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்லேயும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அதனால இது இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு எது வருது அப்படின்னா தமிழ் வருது. தமிழை கிளாசிக்கல் லாங்குவேஜாக 2004ல் அனௌன்ஸ் பண்ணாங்க. சான்ஸ்கிரிட்டை கிளாசிக்கல் லாங்குவேஜாக 2005ல் அனௌன்ஸ் பண்ணாங்க. தெலுங்குவை 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒடிசா 2014. இது எல்லாத்தையுமே வந்துட்டு 6 லாங்குவேஜஸை கிளாசிக்கல் லாங்குவேஜாக 2004ல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி ப்ரோவின்சஸ். ஸோ அவசர கால நிலை அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதில் நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஆர்டிகல் 352ல் வந்து கவர் ஆகுது. நேஷ்னல் எமர்ஜென்சி. த பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 352 கேன் டிக்ளேர் எமர்ஜென்சி if he is satisfied that India's security is threatened due to war, external aggression or armed rebellion, or if there is an imminent danger or threat. ஸோ பிரசிடெண்ட் வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒன்று அறிவிக்கலாம் அண்டர் ஆர்டிகல் 352 படி. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ ஒரு வார் சமயத்துலேயோ இல்லை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இதுவாகும் போதோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேஞ்சர் வருது கண்ட்ரி நேஷனையும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற பட்சத்திலோ பிரசிடெண்ட் வந்து அவசர கால நிலையை வந்து உருவாக்கலாம் அண்டர் ஆர்டிகல் 352 படி. when a national emergency is declared on the ground of war or external aggression, ஸோ எக்ஸ்டர்னல் இது பண்ணால் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி சொல்லுவோம். இல்லை நம்மளோட இன்டர்னல்லே வந்து ஆர்ம்டு ரெபலியன் எல்லாமே கிளர்ச்சியெல்லாம் நடக்குது அப்படின்னா இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஹாஸ் பீன் டிக்ளேர்டு 3 times so far. இந்த இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சியை 3 தடவை பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இயர்லன்னு கேட்டால் 1962, 1971, 1975. இது இம்பார்ட்டன்ட். ஸோ ஆட் ஒன் அவுட்டில் வேறு ஏதாவது இயர் கொடுத்துட்டு இதில் எது ராங்கான இது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். என்னென்ன இயர்ஸ்ன்னு கேட்டால் 1962, 1971, 1975. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி. நேஷ்னல் எமர்ஜென்சி என்ன ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356. ஓகே, ஆர்டிகல் 356, the president can declare emergency in a state if the governor reports that a situation has arisen under which the government of state cannot be carried on in accordance with the provisions of the constitution. இப்போது ஆர்டிகல் 356 வந்து யார் இது பண்ணுறா? பிரசிடெண்ட் இது பண்ணுறா. எமர்ஜென்சி ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒன்று கொண்டு வராங்க. எப்போ அப்படின்னா கவர்னராலேயே ஸ்டேட்குள்ளே நடக்கிற அஃபேர்ஸை ஹேண்டில் பண்ண முடியாத நிலைமையில் பிரசிடெண்ட் வந்து உள்ள தலையிட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறத ஆர்டிகல் 356 படி அறிவிக்கலாம். Okay, the continuance of such an emergency beyond 1 year is possible only if emergency under article 352. ஸோ இதை வந்து இந்த 1 இயருக்கு மேலே வந்து எப்போ கொண்டு போக முடியும் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 352 வந்து பிரசிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது தான் இந்த ஸ்டேட் எமர்ஜென்சியை 1 இயருக்கு மேலே வந்துட்டு கொண்டு போக முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் இன் ஆப்ரேஷன் ஆர் எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபைஸ் தட் தேர் ஆர் டிஃபிகல்ட்டிஸ் இன் ஹோல்டிங் அசம்பிளி எலெக்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து உள்ள நிறையா எலெக்ஷன் நடக்கும்போது நிறையா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுற சமயத்தில் எல்லாமே இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒன்று எலெக்ஷன் கமிஷன் வந்து பிரசிடெண்ட் கிட்ட போய் இந்த மாதிரி ஸ்டேட் இதில் வந்து கான்ஃப்ளிக்ஸ் நடக்குது அப்படிங்கிறத சொல்லி பிரசிடெண்ட் கிட்ட ஆர்டிகல் 352 படி ஸ்டேட் எமர்ஜென்சியை வந்து ஏற்படுத்த சொல்லலாம். ஓகே, மேக்ஸிமம் டியூரேஷன் ஆஃப் த எமர்ஜென்சி கேன் பி 3 years. அதிகபட்சமாக 3 வருஷம் தான் இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறத போட முடியும். The state is governed by the governor on behalf of the president. ஸோ கவர்னருக்கு பதிலாக பிரசிடெண்ட் வந்து அங்கே தலைமை தாங்குவார். ஸோ அப்படி ஒரு தடவை நடந்திருக்கு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1951ல் பஞ்சாபில் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க கவர்னருக்கு பதிலாக. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 360 படி. ஃபினான்ஸ்னாலே 360 டிகிரி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. Article 360 authorizes the President to declare financial emergency if he is satisfied that the financial stability or credit of India or
ஆஃப் எனி ஆஃப் இட்ஸ் பார்ட் இஸ் இன் டேஞ்சர். என்ன ஆகுது? ஸோ இந்தியாவோட ஒரு ப பணம் இதுவாகிறது வந்துட்டு கடன் அரிக்குதோ இல்லை வந்து இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் ஆர் எனி இன்கம் வந்துட்டு ரெடியூஸ் ஆகுதோ, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப டேஞ்சருக்கு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் பிரசிடெண்ட் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வரலாம் அண்டர் ஆர்டிகல் 316 படி. அந்த அந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படி என்ன தான் பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸில் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜஸ் ஆகட்டும், இல்லை ஸ்டேட் யூனியனுக்கு சர்வ் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், அவங்களோட சேலரிஸ் அண்ட் அலோவன்சஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஆனால் இந்த ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணப்பட கிடையாது இந்தியாவில். ஓகேவா? ஆனால் இப்படி ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது இருக்குது. அதுபடி சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இதெல்லாமே வந்து பிரசிடெண்ட்டோட ஆர்டரின் படி ரெடியூஸ் பண்ணப்படும். ஓகே, நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். த டேர்ம் அமெண்ட்மெண்ட்னா என்னன்னா, அமெண்ட்மெண்ட்னு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு படிக்கிறோம், 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்லாம் படிக்கிறோம், 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லாம் படிச்சிருக்கோம். அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ரூல்ஸு, ஒரு மாடிஃபிகேஷன், ஒரு சேஞ்ச் வந்து ஒரு இதில் ஒரு ஆர்டிக்கலில் ஏற்படுத்துறது தான், நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஏற்படுத்துறது தான் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஆர்டிக்கல் 368 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இன் பார்ட் 20 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், டீல்ஸ் வித் த பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் இட்ஸ் ப்ரொசீஜர். ஸோ கான்ஸ்டியூஷன் அதோட பார்லிமெண்ட் அதோட பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டான இதில் ஃபாலோ பண்ணுறது தான் வந்து இது ஆர்டிக்கல் 368 வந்து சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டோம். அதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பார்லிமெண்ட்டில் பில் வந்து பாஸ் ஆகும், பில் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இனிஷியலாக an amendment of this constitution may be initiated only by the introduction of a bill for the purpose in either house of the parliament, and when the bill is passed in each house by a இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணுறாங்க. அந்த பார்லிமெண்ட்டில் 2 பேர் இருப்பாங்க. யார் யார் இருப்பாங்க? லோக்சபான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, ராஜ்யசபான்னு ஒருத்தங்க இருப்பாங்களா? ஸோ இப்போ இந்த 2 பேரும் கலந்து இந்த பில்லை பாஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை எடுப்பாங்க. அதில் மெஜாரிட்டி 2/3 மெம்பர்ஸ் வந்து எதை சொல்கிறாங்களோ ஓட்டிங் படியோ, இல்லை வந்துட்டு 2/3 மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி இந்த அமெண்ட்மெண்ட் வரலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செய்வாங்க. அதை முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ஷால் பி presented டு த பிரசிடென்ட். ஸோ அடுத்தது இதை முடிவு பண்ணதுக்கப்புறம் பிரசிடென்ட் கிட்ட போகும். The president who shall give his assent to the bill and thereupon the constitution shall stand amended in accordance with the terms of the bill. ஸோ பிரசிடென்ட் கிட்ட போய் அது அப்ரூவ் ஆகி அவர் வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணலாம், சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அப்புறம் பில்லை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்டாக வந்து நம்மளுக்கு வரும். ஓகே, த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கேன் பி brought about only by the parliament. இந்த அமெண்ட்மெண்ட் யார் கடைசியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டால் நம்மளோட பார்லிமெண்ட் தான், தட் இஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் cannot initiate for any amendment of the constitution. இதில் பார்லிமெண்ட் மட்டும்தான் தலையிட முடியும். சில பர்டிகுலர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸுக்கு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட், என்னென்ன அமெண்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 368 வந்து சொல்லுது. ஆர்டிக்கல் 360 அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் எமர்ஜென்ஸ். ஆர்டிக்கல் 368 படி தான் இப்போ வந்து ஒரு பார்லிமெண்ட் எப்படி பில்லை பாஸ் பண்ணுறது, அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுறதாகட்டும், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும் எல்லாமே சொல்லுதா. அதில் ஒரு 3 டிவிஷன்ஸாக அமெண்ட்மெண்ட்ஸை பிரிக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் த ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் half ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லி 3 அமெண்ட்மெண்ட் ஆக்டுகளாக பிரிக்கிறாங்க. இதில் வந்து அடுத்தது பாக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம 2 தடவை பார்த்துருப்போம். அதில் வந்து நிறையா இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதனால இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. இதை 42nd அமெண்ட்மெண்ட் வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனை சீர்திருத்தம் செய்கிறதுக்கான ஒரு கமிஷன் இருந்திருக்கும். அந்த கமிஷன் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். The National Commission to review the working of the Constitution was set up by a resolution of the Government of India in 2000 headed by M. N. Venkatachaya.
வெங்கடாச்சலய்யா அப்படிங்கிறவரால் நேஷ்னல் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று ஃபார்ம் பண்ணி எப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2000 வந்து இந்த மாதிரி ஒரு நேஷ்னல் கமிஷன் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. In April 2007, the three-member commission headed by former Chief Justice of India M.M. Punchi was set up by the then government to take a fresh look at relative roles and responsibilities of various levels of government and their interrelation. ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 3 மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் ஒரு 3 மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. யார் அதில் ஹெட்டாக இருக்கா? M.M. புன்ஷி அப்படிங்கிறவர். ஸோ அவர் தான் வந்துட்டு நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கவர்மெண்ட்டில் கான்ஸ்டியூஷன் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறத 2007 வந்து செக் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. யூனிட் 1 10th சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 பார்ட்ஸ், பார்ட் 3 வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். பாலிட்டியை கண்டிப்பாக கவர் பண்ணிடுவோம். ஓகே, அண்ட் தென் வந்துட்டு எக்கனாமிக்ஸுக்கு போக போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.